ஹலோ buddies, இப்போ நம்ம சில்வியா பிளாத்தோட ஐம் வெர்டிக்கல் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். சில்வியா பிளாத் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல தோன்றது ஒரு டிப்ரெஸ்டு போயட். மல்டிபிள் சூசைடல் அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்க தான் கன்ஃபெஷனல் போயிட்ரி அப்படிங்கிற ஜானரில் நிறைய போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயமும் அவங்களோட டிப்ரெஷனை ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு போயம் தான். இந்த போயமில் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி பிளாத் பேசுகிறாங்க. வெர்டிக்கல்னா ஸ்டாண்டிங் பொசிஷன், ஹரிசாண்டல்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். எதுக்காக பிளாத் அவங்கள வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த போயமை ரெண்டு செக்ஷனாக பிரிக்கலாம். முதல் செக்ஷனில் பிளாத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இப்போ வெர்டிக்கல் அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்க தான் பிடிச்சிருக்கான், அதாவது ஸ்லீப்பிங் பொசிஷன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உயிரோட நடக்கிறத விட செத்து போய் படுக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா. இவங்கள மாதிரியே வேர்ட்டிக்கலாக இருக்கிற ட்ரீஸும் ஃப்ளார்ஸும் ஸ்ட்ராங்காக அழகாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆனால் இவங்க அந்த ட்ரீ மாதிரியோ இல்லை ஃப்ளார் மாதிரியோ போல்டாக ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளார்க்கும் இவங்களுக்கும் இருக்க ஒரே ஒற்றுமை என்னென்னா, ரெண்டு பேருமே மார்டல். அதாவது எப்படி பூ கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி உதிர்ந்துடுமோ அதே மாதிரி போய்ட் லைஃப்பும் காஞ்சி போய் டெத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷனில் எதுக்காக சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப லோன்லியாக இருக்காங்களாம். ஒரு நைட் நேரம் ட்ரீஸ்க்கும் ஃப்ளார்ஸ்க்கும் நடுவில் இவங்க நடக்கும்போது அதுங்களோட நேச்சுரல் சென்ஸை இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரீக்கும் ஃப்ளாருக்கும் போய்ட் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிறதே தெரியல. யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு அன்வான்ட் யூஸ்லெஸ் பொருளாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு போய்ட் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால செத்து ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு போனாவாச்சு இந்த ட்ரீக்கு அடியில் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ அந்த ட்ரீ எப்படியோ உங்களை டச் பண்ணும், இந்த ஃப்ளார் இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. அட்லீஸ்ட் நேச்சர்கிட்டையாச்சும் மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு போனால் ட்ரீயும் ஃப்ளாரும் இவங்களை கண்டுக்க கூட மாட்டேங்குது. சரி, வேர்ட்டிக்கலாக இருக்கிறதால தானே இந்த லோன்லினஸ். பேசாமல் நாம் ஹரிசாண்டலாக மாறிட்டா இந்த ட்ரீக்கு உரமாக இருப்போம். அதே சமயம் இவங்க செத்துட்டாங்க அப்படின்னா ஃபியூனரல்ஸ்க்கு நிறைய ஃப்ளார் தான் வைப்பாங்க. அப்படியாச்சு நேச்சரோட மிங்கிள் ஆகி இந்த லோன்லினஸ்ல இருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வேர்ட்டிக்கலாக இருக்கும்போது லோன்லியாக இருக்காங்க. இந்த லோன்லினஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் போக நேச்சர் தான் சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேர்ட்டிக்கலாகவே இருந்தால் இந்த நேச்சர் கூட மிங்கிள் ஆக முடியாது அப்படிங்கிறதால செத்து போய் ஹரிசாண்டலாக மாறி நேச்சரோட மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு போய்ட் நினைக்கிறாங்க. இதில் போய்ட்டோட டிப்ரெஷன் அண்ட் சூசைடல் தாட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. இதில் டெத், ரிசன்மெண்ட் அண்ட் மென்டல் இல்னஸ் மாதிரியான தீம் அதிகமாக இருக்குது. போய்ட் டெத்காக ஏங்குறாங்க. ஒரு மரம் கூட நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற கோவம், ஒரு ரிசன்மெண்ட்டாக போய்ட் கிட்ட இருக்குது. இந்த லோன்லினஸால் போய்ட் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போயமில் நேச்சருக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன், அதாவது போய்ட் நேச்சர் கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தீம் இருக்கிறதுனால இதில் ஈகோ கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. சில்வியா பிளாத் அப்படின்னாலே கன்ஃபெஷனல் போய்ட்ரி தான். இதுவும் அப்படி தான். அதாவது போய்ட்டோட பர்சனல் விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களோட ரியல் லைஃப் டிப்ரெஷனை சொல்லியிருக்காங்க. ராவாக சூசைடல் தாட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லோன்லினஸ் அண்ட் டிப்ரெஷனில் உள்ள போய்ட்டோட மென்டல் ஹெல்த் இந்த போயமில் வெளிப்பட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் எழுதியிருக்காங்க. இந்த போயமில் போய்ட்டோட மென்டல் சஃபரிங்கை ஹைலைட் பண்ணுறதுக்காக நிறைய ஜக்ஸ்டா பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜக்ஸ்டா பொசிஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாவையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், vertical versus horizontal, life versus death, separation versus connection, ஸ்டாண்டிங் versus laying down, இப்படி ரெண்டு விஷயத்தையுமே கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி போய்ட்டோட மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியை ஜக்ஸ்டா பொசிஷன்ஸ் மூலியமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.